இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறது, சொல்லிக் கொடுக்குறது யார் வேணாலும் பண்ணிடலாம். பட் நம்மளோட சேர்த்து கம்யூனிட்டியாக கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் காமிக்கும்போது தான் தெரியுது. ஏன்னா எல்லாருமே எடுக்கிறாங்க. யாரோ சும்மா மென்டார்ஷிப்பெல்லாம் நான் கிட்டத்தட்ட கிளாஸ்க்கு மட்டுமே அரௌண்டு 2 லேக்ஸ் கிட்ட எனக்கு போயிடுச்சு. இதுதான் லாஸ்ட்டு நான் அட்டன் பண்ணது. ஓகே. இப்போ இது நல்லா போயிட்டுருக்குது. ஒரு இஷ்யூ இல்லை. எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகிட்டுருக்கு. கோல்டு மட்டும் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, நல்ல சாய்ஸ். நல்லா போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக லாஸ் எக்கச்சக்கமாக பண்ணாங்க. ஸோ அந்த க்யூரியாசிட்டி தான் நான் சரி இது ட்ரேடிங் எப்படி தான் இருக்குங்கிறதுக்காக வந்தேன். ஸோ 1 இயராகவே த்ரூ அவுட் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய இதுக்கு முன்னாடி 2 கோர்ஸ் போயிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு அது செட் ஆகலை, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸு எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 லேக்ஸ் கிட்ட லாஸ் பண்ணாங்க, எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது சம்திங் இருக்குது, நம்ம தெரியாமல் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு. பட் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அட்லீஸ்ட் ரொம்ப நியூவாக வரவங்க வந்து அட்லீஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். மேபி அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலனா கூட பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணுறது ரெகுலராக அந்த என்ட்ரி வரதுனால ஸோ எவ்வளோ பேர் சில தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க.